நம்ம தொடர்ந்து பிட்காயின், கோல்டு, நிஃப்டியோட விலை நகர்வுகள் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக பாருங்கள். ஸோ இது வந்து மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வைக்கும். டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்கிரிப்டை உலகத்தில் இருக்கிற எந்த சார்ட்டை வேணாலும் என்ன மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இது தெளிவாக சொல்லிக் கொடுக்கும். இப்போ பிட்காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சார்ட் எடுத்திருக்கோம். ஸோ ஏன்னா மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கு. கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து இப்போ செல் ட்ரெண்ட்லேயே இருக்கிறதுனால நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல ஒரு வி பேட்டர்ன் போட்டிருக்கு. ஸோ இந்த வி பேட்டர்னோட தலையை உடைச்சி மறுபடி வி பேட்டர்ன். உங்களுக்கு இது ஏற்கனவே நான் ஒவ்வொரு வீடியோவிலும் நான் எளிமையாக சொல்கிறது தான், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ அதிகபட்சம் இங்கேருந்து வந்திருக்கு. இதோட 25, 50, 75, 100 போக முடியாமல் என்ன நடந்திருக்கு, இந்த லோ உடச்சி புதுசாக லோ வச்சிருச்சு. மறுபடியும் ஓவரால் ஹை அண்ட் லோ இங்கே இருக்குது. இப்போ இதோட 25 வரைக்கும் தான் போயிருக்கு. 50 போக முடியல, 75, 100 அந்த பவுண்ட்ரி போக முடியாமல் திரும்ப வருது. இப்போ இதோட லோ உடச்சி இப்படி கீழே வந்துட்டுருக்கு. இப்படி உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக அந்த லோவே உடச்சி வர்றதுனால என்ன பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஒவ்வொரு 50% மார்க்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ என்ன ஆயிருக்கு, இது அப்கிரேட் ஆகி முதல்ல ஒரு 5 மினிட்ஸு அதோட 50% உடச்சி அண்டர் வேல்யூக்கு வந்து, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, கண்ட்ரோல் ஆஃப் இயர் வந்து, ஸோ அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 1 ஹவர், 4 ஹவர், டே, வீக், இந்த மாதிரி என்ன நடந்திருக்கு இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த வீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அல்டிமேட்டாக பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ, இதை மொத்தமாக நான் எடுத்து விட்றேன், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ அதோட 50% வரைக்கும் செல்லர் கொண்டு வந்துட்டாங்க. கரெக்டாக? அப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை தாண்டி 50% லைனை தாண்டி விக்கு வச்சது, பாடி வைக்க முடியல. இப்போ இந்த விக்கை தாண்டி முதல்ல விக்கு வச்சா என்ன வைக்கணும், அடுத்து விக்கை தாண்டி பாடி வைக்கணும், அதுக்கப்புறம் விக்கு வைக்கணும். இப்படி போனால் மட்டும்தான் இது கீழே போக போகுது. என்ன மார்க்கெட் என்ன ஆகும், செட்டில் ஆகி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அப்போ இதுதான் நடந்திருக்கு. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, ஓவரால் பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ ஸோ அதோட 50% வரைக்கும் இப்போ செல்லர் கொண்டு வந்துட்டாங்க. சரியா? ஓகே, கவனிங்க. ஸோ அடுத்து என்ன நடந்திருக்கு, இப்போது இது கீழே தான் போகணுன்னா என்ன பண்ணக்கூடாது, இப்போ ஓவரால் செல்லர் எவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்களோ, என்ன அர்த்தம், ஏற்கனவே செல்லர் எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ அதை விட ஜாஸ்தியாக கொண்டு போகிறதுக்கு செல்லர் ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்களோ, இது வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க, அதை விட ஜாஸ்தியாக கொண்டு போகிறதுக்கு பையர் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இந்த வி பேட்டர்னோட தலையை தொடுறதுக்கு செல்லரும், இந்த ஏ பேட்டர்ன் அதான் ஏற்கனவே நான் தெளிவாக சொன்னதான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வி பேட்டர்னோட தலை இங்கே இருக்கு இல்லையா, இதை தொடுறதுக்கு செல்லரும், அதே மாதிரி இந்த ஏ பேட்டர்னோட தலை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதை தொடுறதுக்கு பையரும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதான் விஷயம், இவ்வளோதான் மார்க்கெட். அப்போ இது வந்து ஒரு கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி அப்படிங்கிறன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி ஒரு ஒரு யுத்தத்தில் ஒரு நாட்டோட எல்கையை பிடிக்கிற மாதிரி. ஸோ இப்படிலாம் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இது இன்னும் கீழே தான் போக போகுது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, அதிகபட்சம் இங்கேருந்து அகெயின் செல்லர் எவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்களோ ஸோ அதோட 50% தாண்டி மேலே போகக்கூடாது. 50% தாண்டி மேலே போகக்கூடாது. அப்போ போனால் என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து இந்த பேஸுக்கே வர ஆரம்பிச்சிரும். ஸோ அதான் அர்த்தம். ஸோ அப்போ செல்லர் வந்து இவ்வளோ தூரம் 50% கொண்டு வந்தாங்க, இதை தாண்டி கீழே கொண்டு போக முடியல. இப்போ பையர் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இந்த பையர் ட்ரை பண்ணுறது அதிகபட்சம் எது வரைக்கும் போகலாம், இதோட 50% வரைக்கும் போகலாம். இது வந்து எதுக்கு, வீக்லிக்கு. ஸோ அப்போ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி வரைஞ்சோன்னா நமக்கு என்ன தெரியும், ஆட்டோமேட்டிக்காக இதை நீங்கள் டவுன் கிரேட் பண்ணி வரைஞ்சோன்னா கவனிங்க, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வீக்லியை டவுன் கிரேட் பண்ணால் டே, இதை ரீசெட் பண்ணுறேன், கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எங்கே இருக்குது, லோ எங்கே இருக்குது அதை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ செல்லர் கொண்டு வந்தது. இப்போ டவுன் கிரேட் பண்ணி பார்த்தா வீக்லியோட 50%, டேயோட 50% இங்கே இருக்குது, சாரி வீக்லியோட 50% லைன் இங்கே இருக்குது, டேயோட 50% லைன் இங்கே இருக்குது. அப்போ இதை தாண்டி மேலே போயிருக்கு. கவனிங்க, இதை தாண்டி என்ன நடந்திருக்கு, முதல்ல விக்கு போச்சு, அதுக்கப்புறம் பாருங்கள் பாடி, அதுக்கப்புறம் விக்கு, அதுக்கப்புறம் பாடி போச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு மேலே இந்த விக்கை தாண்டி பாடி போக முடியலை. லாஸ்ட்டாக உள்ள விக்கு எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, லாஸ்ட்டாக உள்ள பாடி இங்கே இருக்குது. இந்த பாடி விக்கு தாண்டி போக முடியல. இப்போ ஏற்கனவே அல்டிமேட்டாக பாடி எவ்வளோ தூரம் போச்சு, ஸோ இவ்வளோ வரைக்கும் போச்சு இந்த இந்த ஸ்ட்ரெச்சில். அப்போ அதை தாண்டி வெளியில்
என்ன நடந்துருச்சு, செல்லருக்கான இன்சைட் க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ அப்போ என்ன நடக்கும், மறுபடி கவனிங்க, இப்போ மறுபடியும் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது இங்கேருந்து இப்போ பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்களோ அதோட 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது மேலே தாண்டி அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் இந்த பேஸுக்கு வரும். இந்த பேஸுங்கிறது என்ன, டேயோட 100 இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியோட 50% லைன் இங்கே இருக்குது. புரியுதுங்களா, வீக்லியோட 50%. அப்போ என்ன ஆகும், இந்த பேஸை உடைச்சா மட்டும்தான் இந்த பவுண்டரிக்குள்ளே வர முடியும். இதை தாண்டி விக்கு வச்சா பிரச்சனை இல்லை, இதை தாண்டி பாடி வைக்கணும். மேலே இருக்கிற விக்கு செல்லருக்கு தான் சொந்தம். அப்போ மார்க்கெட்டில் இன்னும் செல்லிங் ப்ரெஷர் தான் ஜாஸ்தியாகும். அப்போ இதை தாண்டி பாடி வச்சாங்கன்னா இந்த பேஸுக்கே வந்துடும். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நீங்கள் கனெக்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணி டவுன்கிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரிங்களா, ஸோ அப்கிரேட் பண்ணி பார்க்கணும், டவுன்கிரேட் பண்ணி பார்க்கணும். அப்போ இது மேலே தான் போகுது அப்படின்னா என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த 50% வரைக்கும் வரலாம். இதை தாண்டி விக்கு கூட வைக்கலாம். பாடி வச்சதுன்னா இந்த சோர்ஸ் அதிகபட்சம் எங்கே இருக்குது, பாடி இங்கே இருக்குது, இந்த ஏரியாவில் செல்லர்ஸ் கொண்டு வந்தால விக்கு இங்கே இருக்குது. அப்போ இந்த சோர்ஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா அப்கிரேட் பண்ணி டவுன்கிரேட் பண்ணி வரைகிறதுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஸோ டெக்னிக்கலாக ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எங்கெல்லாம் போகும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே. இப்போது டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோலாம் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். அப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும். முதல்ல வந்து பாருங்கள், இங்கேருந்து பையர் கொண்டு போயிருக்காங்க, இந்த 50% லைன் வந்துருச்சு. அப்போ இந்த 50% லைனில் தான் முக்கியமான டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50% லைனில் கட்டாயம் ஒரு இந்த டெப்த்துக்கு தகுந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இப்போ இது பாருங்கள் சிங்கிள் லேயராக போட்டிருக்கு, இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கேருந்து இந்த வி பேட்டர்னில் இந்த வி பேட்டர்ன் என்ன நடந்திருக்கு, சிங்கிள் லேயர் நடந்திருக்கு. இந்த வி பேட்டர்னில் பாருங்கள் 1 2 3 மல்டிபிள் லேயர் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி 2 மடங்கு பையை ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இது அதிகபட்சம் இதெல்லாம் எங்கே ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா 25 50 75 100 இந்த மாதிரி பவுண்டரிக்குள்ளே தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ 0 to 25ங்கிறது மைக்ரோ ஷார்ட் டேர்ம் பவுண்டரி, 25 to 50ங்கிறது ஷார்ட் டேர்மு, 50 to 75 லாங் டேர்ம். புரியுதுங்களா, சாரி மிட் டேர்ம், 75 to 100ங்கிறது லாங் டேர்ம். இந்த மாதிரி இந்த பவுண்டரி வந்து நீங்கள் கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா, அப்போது இந்த பாருங்கள் இங்கேருந்து இதோட 50%க்கு வந்துருச்சு. அப்போ இந்த 50%ல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, பெரிய பணக்காரங்க வந்துட்டாங்களா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு அந்த இடத்துல மூவ் பண்ணணும். இப்போ பெரிய பணக்காரங்கன்னா என்ன அர்த்தம், வால்யூம் தானே. இது ரீட்டைலராக இல்லை பெரிய அளவில் வால்யூம் நடந்தால் பெரிய பணக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். கம்மியாக வால்யூம் நடந்தால் அப்போ என்ன நடந்திருக்கு, ரீட்டைலர் அளவில் ட்ரேட் நடந்துட்டுருக்கு, பெரிய அளவில் வால்யூம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு, இது நல்லா கவனிங்க. இங்கேருந்து பையர் கொண்டு போனாங்க, இந்த பையர் கொண்டு போனாங்க, அதை பவுண்ட்ரியாக பிரிக்கிறோம். அப்போ இந்த 50%க்கு மேலே உள்ள பவுண்ட்ரி என்னது, ஓவர் வேல்யூ. இதெல்லாம் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன், அதை தான் நான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ இந்த 50%க்கு கீழே உள்ளது அண்டர் வேல்யூ. அப்போ டெக்னிக்கலாக இதுதான் ஓவர் வேல்யூ இந்த பார்ட்டு. அப்போ இது வரைக்கும் எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன், ஓவர் வேல்யூவில் ட்ரேட் எடுத்தோன்னா 10க்கு 7 ட்ரேடு கீழே தான் வரும். அண்டர் வேல்யூவில் ட்ரேடை அட்டன் பண்ணால் மட்டும்தான் 10க்கு 3 ட்ரேடு தான் கீழே, இதை உடச்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதம் 7 ட்ரேடு இந்த அளவுக்கு மேலே போகிறதுக்கு ப்ராஃபிட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். புரியுதுங்களா, ஸோ அதே மாதிரி அண்டர் வேல்யூவில் பண்ணிங்கன்னா பணம் கம்மியாக போட்டால் போதும், ஓவர் வேல்யூவில் பண்ணிங்கன்னா பணம் ஜாஸ்தியாக போடணும். புரியுதுங்களா, ஸோ அதாவது என்ன அர்த்தம், பணம் ஜாஸ்தியாக போட்டாலே என்ன ஆரம்பிச்சிருது, ரிஸ்க் அதிகமாகிடுது. பணம் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ரிஸ்க் கம்மியாகுது. அப்போ அண்டர் வேல்யூவில் பண்ணணும். ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த அண்டர் வேல்யூவில் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். வேல்யூ இன்வெஸ்டிங், அண்டர் வேல்யூவில் பண்ணுறதுக்கு பேர் தான் வேல்யூ இன்வெஸ்டிங். சப்போஸ் ட்ரேடாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அண்டர் வேல்யூ பவுண்டரியில் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம், அந்த ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ அந்த விஷயங்களை நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக அதை கனெக்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நீங்கள் மார்க்கெட்டை இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சைக்காலஜிக்கலாக நீங்கள் ரெடி ஆகணும் 30%. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 30% ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ரெடி ஆகணும். 60% ப்ராக்டிக்கலில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறது எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டான விஷயங்கள் தான். புரியுதுங்களா, ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரேடிங் பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்களா, இன்ட்ராடே பண்ணுறீங்களா, இல்லை ட்ரேடே இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுறீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் சிஸ்டம்
அப்ளை பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு கிலோ பிரியாணி பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருட்கள் சேர்ப்பீங்க. இதே ஒரு 100 பேருக்கு பண்ணுறீங்கன்னா கட்டாயம் டோட்டலாக அது மாறுது இல்லையா? அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளேவர் வேணும். ஃப்ளேவர் மீன்ஸ் என்னது? இப்போ அதிகமாக காரம் வேணும், இல்லை அதிகமாக கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தால் போதும், காரம் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம்ல, இதை தானே ஃப்ளேவர்ன்றோம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ ஸோ அந்த ட்ரேடோட அந்த ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறது தான் ட்ரேடிங் சிஸ்டம். அப்போ இது ஒரு 20 மார்க். அப்போ 80 மார்க்கு ட்ரேடை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஐடியாலஜி இப்போ ட்ரேடை வந்து நீங்கள் எடுக்கலாம். இப்போ மார்க்கெட் இப்போ ஓவர் வேல்யூவில் இருக்கா, அண்டர் வேல்யூவில் இருக்கா, ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன மாதிரி பண்ண போகிறேன், ட்ரேடு என்ன மாதிரி இருக்குது, ஸோ அடுத்து இதை உடைச்சா ப்ரைஸ் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேலே போனால் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழே வந்தால் எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல். அதாவது ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள 20% வேலைகள், ட்ரேடை எடுத்ததுக்கப்புறம் 80% வேலைகளில் தான் அந்த ஒரிஜினல் ப்ராஃபிட்டே இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும். சும்மா நீங்கள் தியரிட்டிக்கலாக தெரிஞ்சு வச்சு ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும். அப்போ என்ன நடந்திருக்கு, இந்த அண்டர் வேல்யூவில் வந்திருக்கு. அப்போ அந்த அண்டர் வேல்யூக்கு இப்போ வந்துருச்சு, கரெக்டாக அந்த 50% வந்திருக்கு. அப்போது இங்கே பெரிய பணக்காரங்க வந்துட்டாங்களா, அதுதான் வால்யூம் அனாலிசிஸ் அப்படின்றோம். முதல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ், ரெண்டாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த சார்ட்டில் என்னெல்லாம் கண்ணுக்கு தெரியுது, அப்போ இதோட விலை கண்ணுக்கு தெரியுது, அப்போ ஒரு விலையை அனலைஸ் பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மனுஷன் இருக்கான்னா அவனோட கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களை அனலைஸ் பண்ணுறது. இப்போ காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சால் நாக்கு நீட்டுங்க, நாக்கு நீட்டி பார்த்தா என்ன மாதிரி இருக்குது தெரிஞ்சிடும். கண்ணை பார்ப்பாங்க, காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு சூடாக இருக்குது அப்படின்னு தொட்டு பார்ப்பாங்க, தெரிஞ்சிடும். சரியா? இதுக்கு மேலே காய்ச்சல் நிற்கவே இல்லை, அப்போ என்னன்னு காரணம் தெரில அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, கண்ணுக்கு தெரியாத அந்த விஷயங்களை பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. கண்ணுக்கு தெரியாது, சரினா பிளட்டுங்கிறது ஓப்பனாக பார்த்தா தெரியாது, இப்போ நாக்க நெட்டி பார்த்தா தெரியாது. அந்த பிளட் டெஸ்ட்டை எடுத்து அதை டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் தெரியும் அதில் என்ன கிருமி இருக்குது, எதனால் அந்த ஃபீவர் வந்துச்சு, டெங்குவா இல்லை மலேரியாவா இல்லை வேறு ஏதாவது அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் என்ன அர்த்தம், இப்போ இந்த சார்ட்டில் உங்களுக்கு என்ன தெரியுது, இப்போ இந்த கேண்டீனில் கொண்டே வச்சிங்கன்னா இதோட ஓப்பன் ப்ரைஸு, ஹை ப்ரைஸு, லோ ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ் என்னன்னு தெரியுது. அப்போ இந்த இதோட பேட்டர்ன் தெரியுது, இதோட ட்ரெண்டு தெரியுது, இதோட பவுண்ட்ரி தெரியுது. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஆனால் இந்த இதுக்குள்ளே எவ்வளோ வால்யூம் நடந்திருக்குன்னு தெரியுமா, தெரியாது. அதுதான் ஃபண்டமெண்டல். அப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை படமாக என்னெல்லாம் தெரியுதோ அதை அனலைஸ் பண்ணால் டெக்னிக்கல் அனாலிசிஸ். கண்ணுக்கு தெரியாமல் அந்த பர்டிகுலர் கேண்டிலுக்குள்ளே என்ன வால்யூம் நடந்திருக்கு, இதே ட்ரேடிங்க்கு. ஸோ ட்ரேடிங்க்கு வால்யூம் அனாலிசிஸ் மட்டும் போதும். இதே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா வால்யூம் அனாலிசிஸ் மட்டும் பத்தாது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணணும், ரொம்ப ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும். ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா ஸோ அதில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எவ்வளோ இருக்குது அது பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஸ்டாக்கில் கடந்த ஒரு 5 வருஷமாக சேல்ஸு ப்ராஃபிட் என்ன மாதிரி இருக்குது அது பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏடிஏஏ நான் சொன்னதே ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 இயர்ஸ் லைஃப் டைம் ஹை வைக்குதா, புதுசாக அதோட ஹை ப்ரைஸ் புதுசாக ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆக்டிவாக இருக்கா அதோட ப்ரைஸு, இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் லைஃப் டைம் ஹை ஆல் டைம் ஹை வைக்கவே இல்லை அப்படி அதை பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணிங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ட்ராடவுன் ரேஷியோஸ் எந்த மாதிரி இருக்குது ஸோ அது பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் நெட் இன்கம் ஸோ அது பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்க்கணும். இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா. ஃபண்டமெண்டலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆயிரக்கணக்கில் பார்க்கலாம். டெக்னிக்கலாக எப்படி நீங்கள் நிறைய இண்டிகேட்டர் எடுத்து வச்சு ஆயிரக்கணக்கான இண்டிகேட்டர் எடுத்து வச்சு பார்க்குறீங்களோ அதே மாதிரி ஃபண்டமெண்டலாகவும் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்தா போதும், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தா போதும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அது மாதிரி ரொம்ப முக்கியமாக என்ன பார்த்தா போதும், கடந்த 5 வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் இருக்கா, சேல்ஸ் அதிகமாகி ப்ராஃபிட் அதிகமாகணும், அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மட்டும் அதிகமான மாதிரி காட்டுவாங்க, சேல்ஸ் அதிகமாக இருக்காது. இப்போ ப்ராஃபிட் மட்டும் ஏன் அதிகமாகிற மாதிரி காட்டுறாங்க, ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு எங்கேயாவது பழைய சொத்து இருக்கும், அதை விற்றுருப்பாங்க, அது என்ன ஆகும், அது லாபமாக வரும்போது அது ப்ராஃபிட் அதிகமாக காட்டும், ஏமாந்து போயிடுவோம். ஆனால் சேல்ஸ் அதிகமாகி ப்ராஃபிட் அதிகமானால் தான் அது ஆரோக்கியமான விஷயம். வெறும் ப்ராஃபிட் மட்டும் அதிகமாக காட்டுது, பெரிய அளவில் சேல்ஸ் டவுனாக தான் இருக்குன்னா அது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஃபண்டமெண்டலில் ரொம்ப சிவியராக பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்படியெல்லாம் ஒரு 2-3 விஷயம் அடிப்படையாக பார்க்கணும். ஒன்று, கடந்த 5 வருஷமாக சேல்ஸும் ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எஃப்ஐஐ ஜாஸ்தி வச்சுருக்காங்களான்னு பார்க்கணும் டிஏஐ விட. ஏன்னா டிஐஏ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
நிறைய கவர்மெண்ட் ஓரியன்ட் நிறைய வந்து என்ன சொல்கிறது உருப்படாத ஸ்டாக்கை தான் வாங்கி வச்சுருப்பாங்க லஞ்சம் வாங்கிட்டு. இதே எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க சீரியஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு நாட்டை விட்டு நாடே வராங்க, கண்டம் தாண்டி கண்டம் வர்றாங்க. ஸோ அவங்க குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அதை வாங்குவாங்க. அப்போ எஃப்ஐஐ வந்து டிஐ விட ஜாஸ்தி வச்சுருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஐ வந்து எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% மேலே வச்சுருந்தா ரொம்ப நல்லது. 40 to 50% மேலே எஃப்ஐஏ வச்சுருந்தாங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ஹோல்டிங்ஸு ரொம்ப நல்லது. எஃப்ஐஏயும் டிஏயும் சேர்த்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு 60-70% வச்சுருந்தாங்கன்னா அது இன்னும் சூப்பர். புரிஞ்சுங்களா? ஆனால் எஃப்ஐஏ வந்து கட்டாயம் ஒரு 50% மேலே வச்சுருக்கணும் நல்ல ஸ்டாக்கு. இப்போ நீங்கள் மொத்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற மொத்த ஸ்டாக்கே எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏ ஒரு 50% மேலே வச்சுருக்க ஸ்டாக்கு ஒரு 4 5 தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரி. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூரோட அவங்களோட பென்ஷன் ஃபண்டே ஹெச்டிஎஃப்சியில் தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி ஸ்டாக்கு. அதே மாதிரி நீங்கள் ஹெச்டிஎஃப்சிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி 5 இயர்ஸாக லாஸ்ட் 5 இயர்ஸாக அதோட சேல்ஸும் அதிகமாக இருக்கும், அதோட ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு கூட புதுசாக ஆல் டைம் ஹை வைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கு பொருந்தி போகும். அப்போ இந்த மாதிரி ஃபண்டமெண்டலாக அனலைசிஸ் பண்ணுறோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அப்போ ட்ரேடுக்கு பண்ணும்போது இவ்வளோ விஷயங்கள் பண்ணணுமா? பண்ண தேவையில்லை. ஏன்னா ட்ரேடுங்கிறது டைம் கொஞ்சம் தான். நம்ம அதிகபட்சம் அந்த ட்ரேட் எவ்வளோ நாள் வச்சுருப்போம்? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்ஸாக வச்சுருப்பீங்க. இல்லைனா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வீக்லி எக்ஸ்பைரி, அதிகபட்சம் மந்த்லி. அதுக்கு மேலெல்லாம் ட்ரேட் இருக்காது. அதுக்கு மேலெல்லாம் க்ளோஸ் ஆகிடும். கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவோம். இல்லைனா அதுக்கு தகுந்த மாதிரி மெக்கானிசம் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லைனா லாஸ்ட்டில் உட்காந்துருக்க வேண்டியதான். அப்போது அதிகபட்சம் ட்ரேடுங்கிறது வெரி ஷார்ட் டேர்ம், அதாவது என்ன மைக்ரோ ஷார்ட் டேர்மில் அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இந்த மாதிரி நான் சொன்ன எல்லா விஷயங்களும் தேவையில்லை. வெறுமனே வால்யூம் மட்டும் பார்த்தா போதும். இப்போ அந்த இடத்துல பையர் செல்லரோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது, அப்போ ஒரு மார்க்கெட்டோட டெப்த்துக்கு தகுந்த மாதிரி பெரிய பணக்காரன் வர்றாங்களா, ஸோ அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொல்லுவேன் இல்லையா, அடிக்கடி ஒரு கார் இருக்குது, அந்த கார் வந்து ஒரு 2 அடி பள்ளத்தில் இறங்கிருச்சு அப்படின்னா ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த 2 அடி உயரத்துக்கு மேலே தள்ளிட்டு வந்துடலாம் அந்த காரை. அதே காரு ஒரு 20 அடி பள்ளத்தில் அப்படியே இறங்கிருச்சு அப்படின்னா 4 பேர் சேர்ந்து மூச்சு விடாமல் அது மேலே கொண்டு வர முடியாது. ஏன்னா 4 பேரும் அந்த டயர்ட் ஆயிடுவாங்க. அப்போ என்ன வேணும், அதே காருக்கு ஒரு 20 பேரோ 30 பேரோ சேர்ந்து தள்ளினா கட்டாயம் மேலே கொண்டு வந்துடலாம். அதுதான் வால்யூம். அப்போ எந்த அளவுக்கு மார்க்கெட்டோட டெப்த் இருக்கோ, டெப்த்னா என்னது, ஒரு வி பேட்டர்ன் இருக்குது, மேலே போக முடியாமல். பேட்டர்னை 3 விஷயமா பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு பேட்டர்ன். இந்த ஹை இருக்குது, லோ இருக்குது, மறுபடி கீழே இருந்து மேலே போகுது. பேட்டர்னா முதல்ல என்ன, வி பேட்டர்னா மேலே இருந்து சிகப்பு கலராக வந்து கீழே இருந்து பச்சை கலராக போகிறது தான் வி பேட்டர்ன். வி எப்படி வரைவோம் அதே மாதிரி தான். சரி, அப்போ மேலேருந்து வந்திருக்கு, கீழே திரும்பி போகும்போது அதோட 25, 50, 75, 100 இது போக முடியாமல் திரும்பி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபெயில்டு பேட்டர்ன். இதே மாதிரி திரும்பி போகிற மார்க்கெட்டு அதோட 100 பவுண்ட்ரி வரைக்கும் பேஸ் வரைக்குமே போயிடுச்சுன்னா அது ஈக்குவல் பேட்டர்ன். அந்த பேஸை தாண்டியே இன்னும் மேலேயே உடச்சே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா பேட்டர்ன் இப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ என்ன நடக்குது, இந்த வி பேட்டர்னோட இதை உடைக்க முடியாமல், மேலே போக முடியாமல், பேஸுக்கு போக முடியாமல் இந்த லோவை உடைச்சு இதுக்கு பேர் தலைன்றோம். இதெல்லாம் நான் ஏற்கனவே வரைஞ்சி காமிச்சிருக்கேன். அந்த வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன், கேண்டிலு, என்ன சொல்கிறது பேட்டர்னு, ட்ரெண்டு, அது ஏபிசிடி மாதிரி மெத்தடில் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் அடிப்படையில் போய் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வீடியோஸ் வந்து நிறையா இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடிப்படையிலேருந்து பார்த்துட்டு வாங்க. அதாவது இது உண்மையிலே உங்களுக்கு பயன்பட்டு இந்த சேனல் சீரியஸாக உங்களுக்கு அது பயன்படுதுங்கிற 10 பேர் பார்த்தாலும் போதும். எனக்கு நிறையெல்லாம் பார்க்க தேவையில்லை. புரியுதுங்களா? நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலலாம் பார்த்துட்டு சும்மா டைம் பாஸுக்கெலாம் இது பார்க்க தேவையில்லை. சீரியஸாக பார்க்குற 10 பேர் இருந்தால் போதும். இன்னும் ஓப்பனாக சொன்னால் என்னோடய ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இந்த சேனலில் உள்ள வீடியோஸை நான் அப்கிரேட் பண்ணி போடுறேன் நான். அதனால் இது சீரியஸாக பயன்படுது, உண்மையிலே இது பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிற 10 பேர் பார்த்தாலும் போதும். இது ஒருத்தருக்கு பயன்பட்டாலும் போதும். புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து நான் அடிக்கடி சொல்கிறதான், இது வந்து ஒரு மணி மைண்டடாக கமர்ஷியலாக இது போடுறது இல்லை. என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இந்த சேனலை நான் ரன் பண்ணுறேன், அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போ ஒருத்தர் பார்த்தா கூட போதும், இது பயன்படுதுன்னா நீங்கள் பாருங்கள். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த லோ உடச்சி புதுசாக லோ வைக்கும். அப்போ இந்த டெப்த்து இங்கே வரைக்கும் வந்துருச்சு கரெக்டாக. இங்கே வரைக்கும் செல்லர் ஃபஸ்ட்டு டைம் கொண்டு வந்தது கவனிங்க, இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க, மறுபடியும் பையர் கொண்டு போனாங்க. இப்போ 2வது டைம் எவ்வளோ தூரம் வந்தாங்க, இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ டெப்த் அதிகமாகுதா, இதுக்கு பேர் தான் டெப்த்துன்றோம். அடுத்து என்ன பாருங்கள், பையர் அப்போ தடவை கொண்டு போன அளவுக்கு கொண்டு போகல, ஆனால் எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ, எவ்வளோ லேயர் கொண்டு போனாங்களோ ஸோ அதோட ஜாஸ்தி கொண்டு போயிருக்காங்க. ஸோ அடுத்து 3வது தடவை பாருங்கள், 3வது தடவை 2வது தடவை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க, 3வது தடவை பாருங்கள் அதை தாண்டி லோவே கொண்டு போயிட்டாங்க. இப்படி தான், இதுதான் டெப்த்து.
அப்போ இந்த டெப்த்துக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகணும். ஸ்ட்ரக்சர்னா என்னது? மேலேருந்து கீழே கொண்டு வர்றது டெப்த்து. அதுக்கு தகுந்த மாதிரி பையரோட இன்வால்மெண்ட் மார்க்கெட்டில் இருந்தால் அதுக்கு பேர் ஸ்ட்ரக்சர். இல்லைன்னா அது என்னது? மார்க்கெட் வந்து ஃபெயில்டு பேட்டர்னாக போட்டுகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஃபெயில்டு பேட்டர்னா அர்த்தம் இந்த வி பேட்டர்ன் இருக்குது, அந்த வி பேட்டர்னை தாண்டி மறுபடியும் அந்த பவுண்ட்ரிக்குள்ளே 3 பவுண்ட்ரி இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இந்த வி பேட்டர்ன் ஆரம்பிக்கிற இடம் இது, இங்கேருந்து வந்து முடிகிற இடம் இது, மறுபடியும் வி பேட்டர்ன் போன இடம் இது. அப்போ இந்த 3 பவுண்ட்ரிக்குள்ளே போக முடியாமல், புரியுதுங்களா? ஸோ இது இப்படி வந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னது? அவுட் சைட் பேட்டர்ன். இப்போ ரெண்டாவது பேட்டர்ன் எப்படி போட்டிருக்கு? இங்கே போட்டிருக்கு. அப்போ இந்த பவுண்டரிக்குள்ளே போக முடிஞ்சிருக்கா? போக முடியல. சரி, அவுட் சைட் பேட்டர்ன். மறுபடியும் மூணாவது பேட்டர்ன் பாருங்கள், இவ்வளோ இருக்குது. அப்போ இந்த மூணாவது பேட்டர்ன் ஆரம்பிக்கிற இடம் இது இங்கே இருக்குது, க்ளோஸ் ஆகிற இடம் இங்கே, போன இடம் இங்கே. இப்போ பாருங்கள் இந்த பவுண்டரி வரைக்கும் போயிருக்கு. இதுக்கு பேர் தான் இன்சைட் பேட்டர்ன். அப்போ இந்த மாதிரி அவுட் சைட் பேட்டர்னாக போடும். பையரோட இன்வால்மெண்ட் டெப்த்துக்கு தகுந்த ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும்? அது இன்சைட் பேட்டர்னாக போடும். டெப்த்துக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டில் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ இது இவ்வளோ தூரம் இங்கேருந்து கொண்டு வந்தாங்க, இங்கே கொண்டு போக முடியல. அப்போ என்ன நடக்கும்? அவுட் சைட் பேட்டர்னாக போடும். ஃபெயில்டு பேட்டர்ன், இன்சைட் பேட்டர்ன், அவுட் சைட் பேட்டர்ன். அது மாதிரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் என்ன நடக்குது? பேட்டர்னில் ஈக்குவல் பேட்டர்ன், எக்ஸ்ட்ரா பேட்டர்ன், இந்த மாதிரி 5 விஷயம் இருக்குது பேட்டர்னில் மட்டுமே. கேண்டிலுக்கும் இது பொருந்தும், ட்ரெண்டுக்கும் பொருந்தும். அப்போ என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் வந்து ஃபெயில்டு பேட்டர்னாக போட்டு போட்டு கீழே வரும். ஸோ அப்படி வரும்போது இப்போ தான் நம்ம விஷயத்துக்கு வர்றோம். ஓவர் வேல்யூ தாண்டி மார்க்கெட் என்ன ஆகும்? அண்டர் வேல்யூக்கு வரும். அப்போ அண்டர் வேல்யூ வந்துச்சுன்னா அங்கே பெரிய பணக்காரனோட இன்வால்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கார் வந்து ஓவர் வேல்யூலேருந்து அந்த அண்டர் வேல்யூக்கு வர்றது ஒரு 2 அடி பள்ளத்துலேருந்து ஒரு 10 அடி பள்ளத்துக்கு வர்ற மாதிரி. அப்போ 10 அடி பள்ளத்துக்கு வந்துச்சுன்னா பெரிய பணக்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் காரை மேலே தள்ள முடியும். 2 அடி பள்ளத்தில் 2 பேர் தள்ளிடலாம். 10 அடி பள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தள்ள முடியாது. 20 பேர் வேணும், இல்லை ஒரு 15 பேர் வேணும். அப்போ அந்த 15 பேர் தான் வால்யூம். அப்போ அந்த 15 பேர் வந்தால் தான் தள்ள முடியுங்கிற மாதிரி வால்யூம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணால் தான் அது ப்ராஃபிட் போகும். அதாவது என்ன அர்த்தம்? பெரிய பணக்காரங்க அங்கே வந்துட்டாங்களா வரலையா அப்படின்னு செக் பண்ணுறது தான் வால்யூம் அனாலிசிஸ். புரியுதுங்களா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். டெக்னிக்கல் பேரில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் சார்ட்டுனா ப்ரைஸு, கண்ணுக்கு தெரிஞ்சதை அனலைஸ் பண்ணுறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த மாதிரி அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்ணுக்கு தெரியாத அனலைஸ் பண்ணுறது தான் வால்யூம் அனாலிசிஸ். ஸோ அப்போ இந்த வால்யூம் அதை வந்து இப்போ நான் எடுத்திருக்கேன், கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ இந்த வால்யூம் எடுக்கும்போது 1 செகண்ட் கவனிங்க. இப்போ நான் வால்யூம் எடுத்திருக்கேன். இப்போ மார்க்கெட்டு எந்த இடத்துலேருந்து வந்திருக்கு? இங்கேருந்து பையர் கொண்டு போயிருக்காங்க, திரும்ப இங்கேருந்து தான் வந்திருக்கு. அப்போ அல்டிமேட்டாக என்ன ஹை இருக்கோ, ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த அல்டிமேட்டாக உள்ள ஹை தான் மதர் கேண்டில். அதுக்கு நேரம் நான் ஒரு வெர்டிக்கல் லைன் போடுறேன், கவனிங்க. ஸோ அது ஒரு லைன் போடுறேன். ஸோ அப்போ அல்டிமேட்டாக, ஸோ அப்போ இதுக்கு நேரம் என்ன வால்யூம் இருக்குது நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஸோ இதுக்கு கீழே வச்சிங்கன்னா இங்கே தெரியும் பை வால்யூம் என்ன இருக்குது, பையரோட இன்வால்மெண்ட் இருக்குது, செல்லரோடது இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 29,000 கே 29K வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பையரோட இன்வால்மெண்ட் இருக்குது. ஒரு கேனா 1000, புரியுங்களா? ஸோ அப்போ செல்லரோட இன்வால்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 44K இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல அதிகபட்சம் செல்லரோட இன்வால்மெண்ட் இடம் 44K இருக்குது. கவனிங்க. இப்போ ஒவ்வொரு இதாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எடுத்து விட்டுறேன். இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது, அது தெரியணுங்கிறக்காக நான் அந்த வெர்டிக்கல் லைன் போட்டேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து இப்போ நான் இதில் ஒரு 25 பவுண்ட்ரி நான் வரைகிறேன். 25 பவுண்ட்ரி வந்து இந்த கேண்டில் வந்து டச் ஆயிருச்சு. அப்போ இந்த கேண்டில் டச் ஆன உடனே, புரியுதுங்களா? இது 20 கேண்டில் டச் ஆனது, இது வந்து அவுட் சைட் கேண்டில். புரியுதுங்களா? இந்த 25 கேண்டில் தாண்டி எப்படி மார்க்கெட் வந்து ஒரு 50யை தாண்டி கீழே வந்தால் அண்டர் வேல்யூன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி 25 வந்துச்சுன்னா அது பேசிக் அண்டர் வேல்யூவில் ஓகே ரெடி அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல? இது ஆரம்பிக்கும் போது எவ்வளோ வால்யூம் இருந்துச்சு? பை வால்யூம் மட்டும் நீங்கள் கணக்கில் எடுங்க, 29K இருந்துச்சு. சரியா? இது கொஞ்சம் இப்போ இந்த 29K இருந்துச்சு, பையரோட இன்வால்மெண்ட் 29K இருந்துச்சு. அப்போ என்ன சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே வால்யூம் அனாலிசிஸில் பேசிக் வீடியோவில், ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா வாட் எவர் இட் இஸ் எதுவாக இருந்தாலும் இருக்குது அப்படின்னா அதோட விலை குறைவாக இருக்கணும். விலை குறைவாக ஆக அதோட பையரோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கணும், பையிங் வால்யூம் அதிகமாக இருக்கணும். அப்போனா தான் அந்த ஸ்டாக் வந்து உயிரோட்டமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் அதுக்குள்ளே வந்து பெரிய அளவில் வால்யூம் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரீட்டைலர் மோட்லேருந்து அது பணக்காரன் நிறைய பேர் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்டாக்கு இந்த இடத்துல லைஃப் டைம் அல்டிமேட்டாக ஹை இருக்கும்போது 29K இருந்தது. அப்போ இந்த 25 பவுண்டரிக்கு வந்தோடனே இந்த இடத்துல பாருங்கள், அதுவே கிட்டத்தட்ட 50K இருந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல க்ளோசிங் ப்ரைஸே வச்சுக்கோங்களேன்,
அப்போ இந்த இடத்துல க்ளோசிங் ப்ரைஸ் வரும்போது, ஏன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே தானே இந்த வால்யூம் இடையிலே தெரியும், டெவலப் ஆக கீழே தெரியும். ஓவரால் க்ளோசிங்லேயே வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல வரும்போது நமக்கு என்ன இருந்திருக்கு, கிட்டத்தட்ட 50,000 29ங்கிறது அப்படியே கிட்டத்தட்ட வால்யூம் வந்து அதிகமாயிருக்கு. சரி, அடுத்து என்ன பாருங்க, 50,000ங்கிறது இப்போ வரைக்கும் உள்ள அதிகம். அடுத்து என்ன பாருங்க, இது 50% லைன் வந்துருச்சு, பவுண்ட்ரி 25 உடைச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு, 50யை தாண்டி வரும்போது இந்த இடத்துல எவ்வளோ வால்யூம் வந்திருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 75,000 கே, 75,000 பையரோட இன்வால்மெண்ட் இருக்கு. அப்போ முதல்ல பாருங்க, இது ஆரம்பிக்கும் போது ஒரு 22 29 அந்த மாதிரி இருந்தது. ஒரு 25% மார்க்கெட், அதாவது என்ன சொன்னேன், 0 to 25 மைக்ரோ ஷார்ட் டேர்ம், 25 to மிட் டேர்ம் தான் ஷார்ட் டேர்ம். அப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் பவுண்டரி அளவில் மார்க்கெட் வரும்போது வால்யூம் வந்து 50 மாறுச்சு. அந்த 29ங்கிறது பையரோட வால்யூம் 50 மாறுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, அடுத்து இதே இது ஒரு 50% தாண்டி ஒரு அவுட் சைட் கேண்டில்லாம் போடும்போது என்ன நடந்திருக்கு, அந்த வால்யூம் வந்து அப்படியே 75 மாறி இருக்கு. அப்போ 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, விலை கம்மியாயிட்டே இருக்கணும், வால்யூம் அதிகமாயிட்டே இருக்கணும். இதுதான் பையிக்கான சிம்டம்ஸ் வால்யூம் அனாலிசிஸில். விலை குறைஞ்சு, புரியுதுங்களா, விலை குறைஞ்சு, புரியுதுங்களா, பை வால்யூமும் குறைவாகவே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பையிக்கான சிம்டம்ஸ் கிடையாது. ரொம்ப சீரியஸாக புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன அர்த்தம், விலை கம்மியாக கம்மியாக பையரோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா பெரிய பணக்காரங்க வந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இது ரைட், பெரிய பணக்காரங்க வர்றாங்க, இது வந்து 100% ரைட், ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். விலை கம்மியாயிட்டே இருக்கு, அதே சமயத்தில் பை வால்யூம் பெரிய அளவில் கம்மியாகலை, ஐ மீன் சாரி அதிகமாகலை, கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா விலை ஓகே, ஆனால் ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃபண்டமெண்டலாக வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இப்படி நீங்கள் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலாக இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அப்போது நீங்கள் அல்டிமேட்டாக எங்கே இருக்கோ அதை தாண்டி விலை குறைய 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 என்ன ஆகுது, டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகுது, அண்டர் வேல்யூக்கு வந்துட்டுருக்கு. டெக்னிக்கல், நீங்கள் இது டெக்னிக்கல், இது ஃபண்டமெண்டல். அப்போது டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகுது, அண்டர் வேல்யூக்கு வருது, சூப்பர், நல்ல விஷயம். ஆனால் இந்த ஸ்டாக்கு திரும்ப மேலே போகணுன்னா என்ன ஆகணும், அந்த டெப்த்துக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வரணும்னா என்ன ஆகணும், அதில் பெரிய பணக்காரங்களோட இன்வால்மெண்ட் இருக்கணும். அதானே சொன்னேன் இல்லையா, ஒரு 2 அடி பள்ளத்தில் இறங்குனா 2 பேர் போதும், 10 அடி பள்ளத்தில் இறங்குச்சுன்னா 10 பேர் சேர்ந்தாதான் முடியும். அப்போ 10 பேர் யாராக இருக்கும், ரீட்டெயிலராக இருக்காது, நிறைய பேர் வரணும். அதில் 2 3 எஃப்ஐஐ டிஐஐ இந்த மாதிரி எஃப்ஐஐ இந்த மாதிரிலாம் வருதாங்களே, ஸோ அதுதான் பெரிய பணக்காரங்க அப்போ இருக்கணும். அப்போ டெக்னிக்கலாக விலை குறைய குறைய ஸ்ட்ராங் ஆகுது, ஆனால் வால்யூம் வந்து அதிகமாகலை, விலை குறையணும் வால்யூம் அதிகமாகணும், பையிங் வால்யூம் அதிகமாகலை அப்படின்னா அது வந்து ஃபண்டமெண்டலாக வீக்காக இருக்குது, அதான் அர்த்தம். அப்போ அதிகமாகலைன்னா என்ன அர்த்தம், விலை குறையுது, டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கு. அப்போ வால்யூம் அதிகமாகலைன்னா என்ன அர்த்தம், வால்யூமும் குறையுது, விலையும் குறைஞ்சு வால்யூம் குறைஞ்சா டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கு, ஃபண்டமெண்டலாக வீக்கு. அப்போ ரெண்டு, ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், ஒன்றும் இல்லை. அப்போ அது பண்ணக்கூடாது. அப்போ டெக்னிக்கலாக குறையுது, சூப்பர், வால்யூமும் அதிகமாகுதுன்னா 2 டிக்கு, டபுள் கன்ஃபர்மேஷன். அப்போ டெக்னிக்கலாகவும் இது ஓகே ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃபண்டமெண்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. ஒரு ஒரு பவுண்ட்ரியை வரைகிறீங்க, அந்த பவுண்ட்ரியை 50% கீழே வரட்டும். அப்போ ஓவரால் அந்த 50% வரைக்கும் டச் பண்ணுற வரைக்கும், அதாவது என்ன அர்த்தம், இந்த கேண்டில் இருந்து அதிகபட்சம் 50% டச் பண்ணுற வரைக்கும், இதுக்கு இடையில கவனிங்க, இதுக்கு இடையில அல்டிமேட்டாக என்ன வால்யூம் இருந்திருக்கோ அந்த வால்யூமை விட இங்கே வால்யூம் ஜாஸ்தி ஆனால் மட்டும்தான் பையரோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ இதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள், நான் ஒவ்வொன்றா தனித்தனியாக காமிச்சேன். ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு, 29,000 இருந்துச்சு, அடுத்து 50,000 இருந்துச்சு, அடுத்து 75,000 இருக்குது. அப்போ அல்டிமேட்டாக இது வரைக்கும் இந்த ஏரியாக்குள்ளே இருந்த வால்யூம் என்ன, 50,000 ரூபா. அப்போ அதை தாண்டி வால்யூம் அதிகமாக இருக்குது, ப்ரைஸும் அண்டர் வேல்யூ வந்திருக்கு. அப்போ டெக்னிக்கலாகவும் சூப்பர், அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலாகவும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக அண்டர் வேல்யூவில் வந்துகிட்டே இருக்கும், ஆனால் ஃபண்டமெண்டலாக அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு பெரிய பணக்காரங்க இல்லை அப்படின்னா என்ன நடக்கும், மார்க்கெட் இன்னும் கீழே 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 போய் எங்கேயாவது போய் கண்காணாத இடத்துல செட்டில் ஆகிடும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்காணாத இடத்துல செட்டில் ஆயிரும். வால்யூம் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து எப்படி 10 மார்க் இருக்கோ ப்ரைஸை அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வால்யூம் அனாலிசிஸ் ரொம்ப சின்னதான், ரொம்ப எளிமையானதான், ஆனால் அதுக்கு 10 மார்க் இருக்குது. ஏன், ஒரு ஸ்டாக்கு நல்ல விலைக்கு கிடைக்கும் போது அதை மேலே கொண்டு போகிறதே பணக்காரன் தான், அவன் இல்லாமல் கட்டாயம் போகாது. புரியுதா? ஸோ அப்போ என்ன நடக்கும், வால்யூம் அனாலிசிஸ் வந்து ரொம்ப எளிமையானது ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சும்மா ஒரு ஸ்டாக் அண்டர் வேல்யூக்கு வந்தவொடனே வாங்கிடக்கூடாது, இவ்வளோ இறங்குச்சு
அவ்வளோது ஏறிடாதா? ஏறாது. வால்யூம் அந்த என்ன சொல்றது, பெரிய அளவுல பையரோட இன்வால்வ்மென்ட் இல்ல அப்படின்னா போகாது. பெரிய என்ன ஆகும், அதோட 25 பவுண்டரி வரைக்கும் போயிட்டு திரும்பிரும். பெரிய அளவுல வால்யூம் வந்தா தான் 25 என்ன ஆகும், 50 வரைக்கும் மேல போகும். கீழ எப்படி 50 வருதோ அது மாரி மேல போகும். இல்லாட்டி என்ன ஆகும், தலைய உடைச்சு வி பேட்டர்ன உடைச்சு கீழ தான் போகும். இன்னும் அண்டர் வேல்யூக்கு தான் போகும். அடுத்தடுத்த அண்டர் வேல்யூ பவுண்டரிய ஃபாலோ பண்ணும். இப்ப டே முடிஞ்சுன்னா வீக் போயிரும். வீக்கோட 50க்கு போயிரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், மந்தோட 50க்கு போயிரும். இப்படி அடுத்தடுத்த பவுண்டரி தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். அப்போ வால்யூம் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பொருந்தும். இதுக்குன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஒன்று பை வால்யூம் அனலைஸ் பண்ணலாம், இல்லைன்னா செல் வால்யூமே அனலைஸ் பண்ணலாம். ரெண்டுல எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ அதிகபட்சம் பை பண்ணுறதுக்கு பை வால்யூம், செல் வால்யூம். இன்னும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னா பை வால்யூம், செல் வால்யூம் இதோட காம்பினேஷனை நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்களா தெரியுதா? இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இருந்து இந்த இது வரைக்கும் அதிகபட்ச வால்யூம் இடையில எங்கே இருக்குது, இதை பார்த்தீங்கனாலே தெரியும் படமாக. முதல்ல இந்த இடத்துல இருந்து நான் வெர்டிகல் லைன் போடுறேன். இந்த இடத்துல இருந்து கண்ணுக்கு தெரிஞ்சு, ஏன்னா இதுதானே மதர் கேண்டில், அதிகபட்ச ஹை தானே, இதுதானே 50% தொட்ட கேண்டில். அப்போ இந்த கேண்டிலுக்குள்ளே பாருங்கள், இதில் பார்த்தீங்கனாலே தெரியுதா அதிகபட்சம் இதுதான். இப்படி ஒரு லைன் போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதிகபட்சம் இதுக்கு நேரம் வைங்க, 50,000 ரூபா, 50,000 பாயிண்ட், ஐ மீன் வால்யூம்ஸ். அப்போ என்ன நடக்கணும், ஆட்டோமேட்டிக்காக இதை தாண்டி விலை வரணும். அண்டர் வேல்யூக்கு வந்துருச்சு. அண்டர் வேல்யூக்கு வரும்போது வால்யூம் அதிகமாகிட்டே இருக்கணும். அப்போ பாருங்கள் இங்கே இன்னும் கவனிங்க, இந்த இடத்துல 50K அது என்ன ஆயிருக்கு, 75 மாறி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 75 அகெயின் 44 இவ்வளோ தான் மாறி இருக்கு. அப்போ மேலே போக போக வால்யூம் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. அதாவது என்ன அர்த்தம், பையரோட வால்யூம் மேலே போக போக கம்மியாகுதுன்னா செல்லரோட இன்வால்வ்மெண்ட் ஜாஸ்திட்டு இருக்கு ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி கீழே போக 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 பையரோட வால்யூம் அதிகமாகுது அப்படின்னா, புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு, பையரோட இன்வால்வ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஃபண்டமெண்டலாக பெரிய பணக்காரங்க வந்துட்டாங்களா அப்படிங்கிறது. அப்போ பாருங்கள் இந்த இடத்துல பெரிய அளவில் பையரோட வால்யூம் இருக்குது. அப்போ இதுக்கு முடிஞ்சோடனே நீங்கள் டிசைட் பண்ணாலே போதும். அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து மறுபடி இதை நான் டெலிட் பண்ணி விட்டுறேன், எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறேன். அப்போ என்ன நடக்குது, இந்த இடத்துல பெரிய பணக்காரனோட இன்வால்வ்மெண்ட் இருந்து அப்போ இந்த இடத்துல விக்கு க்ளோஸ் ஆச்சு. மறுபடியும் என்ன நடந்திருக்கு பாருங்கள், இந்த விக்கை தாண்டி பாடி போக முடியல. அப்போ இதுக்குள்ளே பாடி வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இங்கேருந்து மேலே ஸ்மூத்தாக போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி பாருங்கள், மேலே போகும்போது கன்சிஸ்டண்ட்டாக பச்சை கலராகவே போகும். சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணணும், வால்யூம் அனலைஸ் பண்ணணும். அப்போ முதல்ல ஒரு பவுண்ட்ரியை ட்ரா பண்ணணும். அந்த பவுண்ட்ரியில் அண்டர் வேல்யூக்கு வெயிட் பண்ணணும். அண்டர் வேல்யூக்கு வந்ததுக்கப்புறம் வால்யூம் அனாலிசிஸ் பண்ணணும். புரியுதுங்களா? வால்யூம் அனாலிசிஸ் பெரிய பணக்காரன் வந்துட்டாங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணணும், கேண்டில் அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் டபுள் கன்ஃபர்மேஷனுக்கு டெக்னிக்கலாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், பேட்டர்ன் அனாலிசிஸும் பண்ணி எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மொத்தமாக வெறுமனே பண்ணக்கூடாது. இது எல்லாமே 20% வேலைகள் தான், அதை மறந்துடக்கூடாது. சும்மா சூப்பர் சார் அள்ளி போட்டுறேன் அப்படின்னு போடக்கூடாது. 80% வேலைகள். சப்போஸ் இதை உடச்சி கீழே போனால் என்ன பண்ணணும், அதில் தான் 80% வேலைகள் இருக்குது. புரியுதா? நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எந்த அளவுக்கு இங்கே சொல்கிறேனோ அது 100% உண்மை. அதை நீங்கள் 100% நம்பலாம். புரியுதுங்களா? நீங்கள் நம்பலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஃபர்தராக இதை கற்றுக்கோங்க, கற்றுக்காமல் போங்க, அதெல்லாம் உங்களோட விருப்பம். ஆனால் ஏனோ தானோன்னு அப்ரோச் பண்ணி பணத்தை லாஸ் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது ஒவ்வொரு தடவையும் நான் அதை தான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இதை விட எளிமையாக சொல்லித்தர்றதுக்கு, இதை விட உங்களோட என்ன இடத்துலேருந்து சொல்லித்தரதுக்கு, உங்கள் மேலே என்ன சொல்கிறது, ஒரு அக்கறையாக சொல்லித்தரதுக்கு எந்த சேனலும் கிடையாது. இதில் எந்த இடத்துலையும் நான் ஆசை வார்த்தை காட்டலை, உண்மையாக சொல்லியிருக்கேன். ஆனால் அதில் உள்ள எல்லா விஷயங்களையும், அதில் உள்ள ரிஸ்கையும் நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கேன். அப்போ இது உடைச்சதுன்னா உடைக்கக்கூடாதுன்னு கிடையாது. புரியுதுங்களா? உடைக்கக்கூடாதுன்னு கிடையாது. அப்போ என்ன ஆகும், 80% வேலைகள் இது உடச்சி போனதுக்கப்புறம் தான், ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. சரியா? ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரு கோல்டுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கோல்டில் பார்க்கலாம். ஸோ அப்போ இதே கோல்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன நடக்குது, மார்க்கெட்டை ரீசெட் பண்ணி பாருங்கள், வீக்லி அளவுக்கு வரல. அப்போ எனக்கு நமக்கு நல்லாவே தெரியுது. அப்போ கோல்டுக்கு என்ன போகலாம், ஒரு டெய்லி அளவுக்கு போகலாம். அதை ஃப்ரேமை பாருங்கள், எந்த அளவுக்கு மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போங்க. கரெக்டாக? ஸோ எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போங்க. அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடம் வரைக்கும் போகிறோம். கவனிங்க, இதோட 50% வந்திருக்கு. கரெக்டாக 50% வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஃபண்டமெண்டலி தெரியும், நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அதை தான் நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்குறீங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இந்த இடத்துல போயிட்டு நான் வழக்கம் போல் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், வால்யூம் அனாலிசிஸை எடுத்துக்கிறேன். அப்போ இதுதான் அதிகபட்சம் இருந்த வால்யூம். அதிகபட்சம் இருக்கும்போது என்ன வால்யூம் இருந்திருக்கு பாருங்கள், என்ன வால்யூம் இருந்திருக்கு, கிட்டத்தட்ட இந்த ஏரியா சரி தாண்டி பார்க்கல ஒரு 1.31 மில்லியன் கோல்டில் இருந்திருக்கு. 1.31 மில்லியன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, 1.09 1.31 இந்த பவுண்ட்ரியில். அப்போ 1.31 மில்லியன் இருக்குது. அதாவது என்ன அர்த்தம், இங்கே ஒரு கோடை போட்டிங்கன்னா தெரியும். இப்போ இதில்
கரெக்டாக இப்படி கோடை போடுங்க, அதான் அர்த்தம். இப்படி ஒரு கோட்டை போட்டு வைங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு. அப்போ என்ன அர்த்தம்? முதல்ல மார்க்கெட் என்ன பண்ணணும்? டெக்னிக்கலாக இதோட 50%. 50% எப்படி வரைஞ்சிங்க? இதெல்லாம் உங்களுக்கு அடிப்படை தான். கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே லோ இருக்கோ எங்கே ஹை இருக்கோ முதல்ல 50% வரட்டும். அப்போ 50% வரும்போது என்ன பாருங்கள், இது ஸ்ட்ரைட்டாக 50% வந்திருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கள், இது வந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதை போயிட்டு இப்போ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? இதை உடச்சி எப்படி நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுக்கு அப்கிரேட் பண்ணி பார்க்குறீங்க, டவுன் கிரேட் பண்ணி பார்க்குறீங்க. அதே மாதிரி வால்யூம் அனாலிசிஸும் நீங்கள் அப்கிரேட் பண்ணி பார்க்கலாம், டவுன் கிரேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை உடச்சுன்னா என்ன அர்த்தம்? 4 ஹவர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா இது 4 ஹவர் என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு 6 கேண்டில் இருக்குது. அப்போ இந்த மொத்த இதுவும் 24 கேண்டில் இது டீட்டெயிலாக தெரியும். இதில் அதிகபட்ச வால்யூம் எங்கே இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். சரி, இந்த சார்ட்டில் நான் கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன இருக்குன்னு சொல்கிறேன். மறுபடியும் போயிருக்கு, மறுபடியும் என்ன நடந்திருக்கு பாருங்க. அப்போ இந்த இடம் இருக்குல்ல 1.31 மில்லியன் இருந்திருக்கு. அப்போ திரும்ப பாருங்க 50% தாண்டி அதுக்கப்புறம் பொறுமையாக வரும்போது இந்த இடத்துல மறுபடியும் பாருங்க வால்யூம் வந்து 1.31 இருந்தது, 1.39 இருக்கு. தெரியுதா? இந்த க்ளோசிங்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. 3.1 அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்? இவ்வளோ க்ளோஸ் வரைக்கும் தேவையில்லை, 3.1 வந்து டச் பண்ணிட்டாலே வால்யூம் வந்து அக்குமுலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏற்கனவே இந்த ஹை அண்ட் லோவில் எவ்வளோ இருந்துச்சோ, ஐ மீன் ஓவரால் எங்கே இருந்துச்சோ அதோட அண்டர் வேல்யூக்கு மறுபடியும் வரும்போது என்ன ஆகணும்? வால்யூம் அதிகமாக இருக்கணும். அப்போ என்ன இருக்குது? 3.9 மாறி இருக்கு. அப்போ 3.2 3.1 அப்படிலாம் மேபி இந்த இடத்துல மாறி இருக்கலாம், இந்த இடத்துல மாறி இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இருந்தாலும் நான் க்ளோஸில் மார்க் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு. அப்போ என்ன இருக்குது பார்த்தீங்களா? தெரியுதா? டெக்னிக்கலாக முதல்ல அண்டர் வேல்யூக்கு வந்துருச்சு, விலை கம்மியாச்சு, சூப்பர். டெக்னிக்கலாக ஒரு டிக்கு. அடுத்து என்ன பண்ணணும்? விலை கம்மியானா பத்தாது, வால்யூம் அதிகமாகணும். எது வரைக்கும் அதிகமாகணும்? இந்த ஓப்பன்ல இருந்து மதர் கேண்டில் இருந்து இந்த 50% அண்டர் வேல்யூல வந்து டச் பண்ணுச்சு இல்லையா? ஸோ அது வரைக்கும் உள்ள அதிகபட்ச வால்யூம் என்னவோ அந்த வால்யூமை விட அதுக்கு கீழே எங்கே வேணாலும் வால்யூம் அதிகமாகலாம். அப்போ இந்த இடத்துல வால்யூமும் அதிகமாகிருக்கு. அப்போ விலையும் குறையணும், டெக்னிக்கலாக வால்யூம் அதிகமாகணும். அப்போனா மட்டும்தான் குட் சைன் ஃபார் பை. அப்போ என்ன அர்த்தம்? டெக்னிக்கலாக ஓகே, ஃபண்டமெண்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது, டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்ட்ராங் மீன்ஸ் அண்டர் வேல்யூவில் இருக்குது. ஃபண்டமெண்டலாகவும் வால்யூம் அதிகமாக இருக்குது. வால்யூம் அதிகமாக இருந்தால் என்ன அர்த்தம்? அந்த காரை மேலே தள்ளிட்டு போகிறதுக்கான வையரோட இன்வால்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன நடக்குது? இந்த ஹையிலேருந்து அல்டிமேட்டாக கொண்டு வந்த லோ எவ்வளவு கவனிங்க. அதனால இல்லை இது பண்ணுறேன். இப்போ நீங்கள் வால்யூம் பார்த்துறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ இங்கேருந்து அல்டிமேட்டாக லோ கொண்டு வந்தது எவ்வளோ? இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பாருங்கள் அதோட 50% வரைக்கும் போயிருக்கு. தெரியுதா? சாலிடாக போகும். அப்போ இதில் என்னென்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க, டெக்னிக்கல் கன்ஃபார்ம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய பணக்காரங்க வந்துட்டாங்களான்னு பார்க்கணும், வரலன்னா மேலே போகாது, இன்னும் கீழே தான் போகும். உடச்சி 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 கீழே போகும். சரியா? இப்படி கீழே போகும். அப்போ இப்படி ஒவ்வொன்றும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா மேலே போச்சுன்னா சூப்பர், புரியுதா? மேலே போச்சுன்னா சூப்பர். ஆனால் கீழே இன்னும் போச்சுன்னா அடுத்த பவுண்டரிக்கு போகும். அப்போ அடுத்த பவுண்டரிக்கு கவனிங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 100 பாயிண்ட் இருக்குன்னா அடுத்த பவுண்டரியில் வச்சு என்ன நடக்கணும்? அந்த 100 பாயிண்ட் லாஸையும் எடுக்கணும், அதோட புரோக்கரேஜையும் எடுக்கணும், அது போக கரண்டாக ப்ராஃபிட்டும் எடுக்கணும். இவ்வளோ விஷயம் பண்ணணும். அப்போ இவ்வளோ விஷயம் பண்ணணும்னா வெறுமனே பண்ணுற விஷயத்த மட்டும் பண்ணுனா பத்தாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். வெறுமனே பண்ணுற விஷயம் மட்டும் பண்ணால் பத்தாது. அப்போ என்ன பண்ணணும்? இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் பண்ணணும். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் டைட் பண்ண தெரியணும். புரியுதுங்களா? அதனால தான் என்ன பண்ணுறோம், வெறும் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலை வச்சு பண்ண முடியாது. டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலை டைட் பண்ணலாம் ஓரளவு. அதுக்கு மேலே மார்க்கெட் உடச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அதானே நடக்கும். அப்போ ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக அப்போ இவ்வளோ விஷயத்த பண்ணணும். ஒரு 100 பாயிண்ட் லாஸ்னா அதோட லாஸு, அதுக்கப்புறம் அதோட ப்ரோக்கரேஜ் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட்டு, இது 3 இதை தாண்டி உங்களுக்கு அடுத்த ப்ராஃபிட் வரணும்னா கட்டாயம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் மார்க்கெட்டை டைட் பண்ணால் தான் முடியும். ஃபண்ட் மேனேஜ்ங்கிறது ஒரு பெரிய சாப்டர். சும்மா வந்து ஒரு ஒரு 4 வீடியோலலாம் சொல்ல முடியாது. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாப்டர். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை பேசிக்காக பண்ணணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணணும், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை ப்ரொஃபஷனலாக பண்ணணும். இந்த மாதிரி 3 விஷயம் இருக்குது. ஸோ அதை அது வந்து அவ்வளோ டைம் என்னால் ஓப்பனாக சொன்னால் யூடியூப்பில் போட முடியாது. புரியுதுங்களா? இப்போ பாருங்க, நம்ம டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட நான் 60-70 வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் ஒவ்வொரு வீடியோவும் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம். அப்போ என்னால் மறுபடியும் அதுக்கு மேலே அவ்வளோ டைம் போட முடியாது. அப்படியே டைம் போட்டாலும் இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லா இடத்துலையும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரே மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, பண்ணவும் முடியாது. அதாவது மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆயிருக்கோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
உதாரணத்துக்கு இது எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்? கவனிங்க. ஒரு வெள்ளி வெள்ளி சனி ஞாயிறு ஹோட்டலில் வியாபாரம் அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு தயாரிக்கிறது வேறு மாதிரி தயாரிக்கணும். இதே வீக் டேஸில் வியாபாரம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு தயாரிக்கிறது வேறு மாதிரி தயாரிக்கணும். அது அப்போ அதே மாதிரி தான் இங்கே மார்க்கெட் என்ன மாதிரி மூவ் ஆயிருக்கோ, ஸோ அதாவது என்ன அர்த்தம், இப்போ இங்கேருந்து இப்போ அண்டர் வேல்யூவில் வந்திருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு ட்ரேடுக்கு ஒரு அமௌண்ட் போட்டிருப்பேன். என்ன போட்டிருக்கேன் அதை கணக்கு பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட இன்னும் எவ்வளோ மிச்சம் இருக்குது அதை கணக்கு பண்ணணும். புரியுதுங்களா? அதை கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டெக்னிக்கலாக டைட் பண்ணணும். டெக்னிக்கலாக டைட் பண்ணணும்னா இப்போ இது எந்த ஃப்ரேமோட ஷார்ட் டேர்மில் இருக்குது. இப்போ நான் இது வந்து டெய்லியில் வரைஞ்சேன். அதே மாதிரி எந்த இடத்தோட இருக்குது, ஷார்ட் டேர்மோட ஷார்ட் டேர்மா, ஷார்ட் டேர்மோட மிட் டேர்மா, ஷார்ட் டேர்மோட லாங் டேர்மா, அதுக்கப்புறம் மிட்டமோட ஷார்ட் டேர்மா, மிட்டமோட மிட்டமா, மிட்டமோட லாங் டேர்மா, லாங் டேர்மோட ஷார்ட் டேர்மா, லாங் டேர்மோட மிட்டமா, லாங் டேர்மோட லாங் டேர்மா, என்ன ஃப்ரேமில் இருக்குது டெக்னிக்கலாக அதுக்கு தகுந்த மாதிரி டைப் பண்ணணும். ஏற்கனவே சொல்கிற புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னும் உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது அது தெரியும், அதை பார்க்கணும். அது என்ன ஃப்ரேமில் இருக்குது அது பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்க்கணும். ப்ரைஸ் டு ப்ரைஸ் எல்லாமே பார்த்து ப்ரைஸ் டு ப்ரைஸ் கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே என்ன ரிஸ்க் இருக்குது அது பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ட்ரேடிங் சிஸ்டம் அப்ளை பண்ணால் அது ஓவரால் ப்ராஃபிட்டில் வர முடியும் அதை பார்க்கணும். ஸோ அதே மாதிரி என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் டெப்த் இருக்குது, அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பார்க்கணும். புரியுதா? நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் ட்ரேடை எடுத்ததுக்கப்புறம் 80% வேலைகள் இருக்குதுன்னு நான் சொல்கிறது. புரியுதா? சும்மா இது உங்களுக்கு ஏதோ ஆசை வார்த்தை காட்டுறதுக்காக கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதான் அடிக்கடி சொல்கிறதான், ஒன்று முழுசாக கற்றுக்கோங்க, இல்லையா விட்டுட்டு வேறு வேலை இருந்தால் பார்க்க போங்க. ஸோ அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. அப்போ 80% வேலைகள் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு முடியும். நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? முதல் நாள் 10 கிலோமீட்டர் நடக்கணும்னு போகிறீங்க, முடியல, 6 தான் நடந்திருக்கீங்க. அடுத்த நாள் நீங்கள் 14 நடக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், இந்த லாஸு ஷார்ட்டேஜ் 4 கிலோமீட்ரு ப்ளஸ் அதுக்குண்டான ப்ரோக்கரேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் 10 நடக்கணும். அப்போ என்ன நடக்கணும், 14 நடந்தால் மட்டும்தான் அடுத்த நாள் உங்களோட டாஸ்க்கை முடிக்க முடியும். அப்போ அது விஷயம் கிடையாது, அதுக்கு டோட்டலாக எல்லாமே மாறும். அதில் 14ல் 8 தான் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் முன்ன 6 ஷார்ட்டேஜ் ஆகுது. அப்போ அதுக்கு உண்டான லாஸு ஷார்ட்டேஜ் 6 ப்ளஸ் அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும். இது ஏற்கனவே முதல் நாள் நடந்தீங்க, அதுக்கு ஒரு எனர்ஜி. 2வது நாள் நடந்தீங்க, அதுக்கு ஒரு டைம் ஆயிருக்கும். ஸோ அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அதுதான் என்ன பண்ணுறோம், ப்ரோக்கரேஜ் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஃபிட்டும் வரணும். அப்போ இவ்வளோ விஷயம் பண்ணணும்னா முடிஞ்சு போனது. எவ்வளோ ஆல்ரெடி இன்வெஸ்டட் எவ்வளவு, அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ பேக்கப் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் இன்னும் மார்க்கெட் எந்த ஜோனில் இருக்குது அதை எப்படி டைட் பண்ணணும், ஸோ அதோட டெப்த்துக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது, என்ன ட்ரேடிங் சிஸ்டம் கையில் எடுக்கணும். புரிஞ்சுங்களா? இப்போ நார்மலாக ஒன்றா ஸோ 1 2 3 அந்த மாதிரி நிறையா இருக்குது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில். அதான் நான் சொன்னேன், பேசிக்காக ப்ரொஃபஷனலாக என்ன மாதிரி எடுக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் ப்ராஃபிட் வர முடியும். சும்மா ஏனோ தானே நீங்கள் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஓகே தான், பார்க்கல சூப்பராக தெரியும், ஆனால் இது தொழிலாக பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயம் பண்ணலாம், நீங்கள் சும்மா இதுக்கு முன்னாடி ஏனோ தானோன்னு பண்ணியிருப்பீங்க, அந்த அளவுக்கு மோசமாக இருக்காது உங்கள் ட்ரேடு, ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். பணம்லாம் சம்பாதிக்க முடியாது பெரிய அளவில். நான் ஏற்கனவே சொன்னதான், ஒரு நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொண்டு போகிறீங்க அப்படின்னா, இது வந்து பேங்க்கில் வந்து ஆவரேஜாக ஒரு 8லேருந்து 10 வருஷம் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது இந்த 1 லட்சம் 2 லட்சம் ஆகிறதுக்கு, அப்போது நீங்கள் நல்ல ட்ரேடராக இருந்தீங்கன்னா 2 வருஷத்தில் இந்த 1 லட்சம் 2 லட்சம் ஆயிடணும். அப்போ தான் நீங்கள் சரியான ட்ரேடு. அப்போ அதுக்கு இந்த விஷயம் பத்தாது, இந்த யூடியூப்பில் இருக்கிற விஷயம் பத்தாது. புரியுதா? கண்டிப்பாக பத்தாது. அப்போ என்ன ஆகும், இன்னும் அட்வான்ஸ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் நீங்கள் படிக்கணும். ஸோ அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆக ஆக கரண்ட் மார்க்கெட்டில் நான் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். முடிஞ்சு போன மார்க்கெட்டில் சொல்லி கொடுத்தா அது புரியாது, அதை நீங்கள் கனெக்ட் பண்ணவும் முடியாது. அதனால தான் சொல்கிறது, அதெல்லாம் பக்காவாக ட்ரைனிங் ஷெட்யூலில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள். அதனால் அங்கே வந்தால் தான் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். புரியுதுங்களா? அங்கே வந்தால் தான் சொல்ல முடியும். ஏன்னா அங்கே தான் நான் டைம் போடுறேன், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் டைம் போடுறேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ அங்கே வந்தால் தான் நான் சொல்ல முடியும். இங்கே வந்து ஏன்னா கரண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் இருக்கணும், கரண்ட் மார்க்கெட்டில் நான் இருக்கணும். அதான் நான் சொல்லலையே, டிரைவிங் சீட்டில் உங்களை உட்கார வைக்காமல் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ காரை பற்றி அதான் சொல்ல முடியும். ஆனால் கார் ஓட்டணும்னா உங்களை சீட்டில் உட்கார வைக்காத வரைக்கும் நீங்கள் சைக்காலஜிக்கலாக ரெடி ஆக மாட்டீங்க. அதான் விஷயம், பச்சையாக சொன்னால் அதுதான். ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் சீரியஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயமே உலகத்தில் நிறைய சேனலில் கிடையாது. இவ்வளவு தெளிவாக இவ்வளோ எளிமையாக நீங்கள் எங்கேயாவது எடுத்து காட்டிருங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து இண்டிகேட்டரே இல்லாத ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் கிளாஸ் காட்டிருங்க பார்ப்போம். எந்த மொழியோட சேனல் வேணாலும் எடுங்க, முடியாது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இவ்வளவு எளிமையாக இந்த மாதிரியா நீங்கள் வால்யூமை பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி?
நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஒண்ணுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இவ்வளவு எளிமையா கிடையாது. அதான் சொல்றேன்ல. இது கூட இது 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 கூட நீங்க 50,000 கட்டி படிச்சேன், 30,000 கட்டி படிச்சேன், 40,000 ரூபாய் கட்டி படிச்சேன் அப்படின்லாம் சொல்றீங்களே. இந்த இப்போ வரைக்கும் நான் என்ன விஷயம் ஃப்ரீயா கொடுத்தேன் பாருங்க. இந்த அளவுக்கு கூட நீங்க கத்துருக்க மாட்டீங்க. இது தெரிஞ்சா கூட உங்களோட கேபிட்டல் நீங்க காப்பாத்திருப்பீங்க. இந்நேரம் நீங்க லாஸ்ல இருக்க மாட்டீங்க. அதனால தான் சொல்றேன். என்னோட 25 வருஷம் அனுபவத்த ஒரு எசன்ஸா கொடுக்குறேன். இவ்வளவு கிளாரிட்டியா எங்கேயுமே இருக்காது. ஏன்னா நானும் இதே ஃபீல்ட்ல தானே இருக்கேன் 25 வருஷமா. எனக்கு தெரியாதா? புரியுதா? எனக்கு தெரியாதா ஒரு யூடியூபோட என்ன கண்டென்ட் வந்து என்ன அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாதா? கட்டாயம் 99% யூடியூப் சேனலும் உங்களை ஆசை வார்த்தை காட்டுற மாதிரி தான் இருக்கும். அதோட யதார்த்தம் இருக்காது. அது மாதிரி 99% யூடியூப் சேனல் ரீட்டைலரோட பார்வையில தான் அதை பேசியிருப்பாங்க. என்ன மாதிரி பணக்காரனோட பார்வையில மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு சொல்லி தர மாட்டாங்க. அது மாதிரி 99% யூடியூப் சேனல் உங்களை வந்து ஒரு ஓவர் வேல்யூல கொண்டு போய் பணத்தை போட பெரிய பணக்காரனுக்கு ஒரு அடிமையா தான் உங்களை வச்சிருக்குமே ஒழிய நீங்க ஒரு ஓனரா உங்களை வைக்கிறதுக்கு அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. அதான் சொல்றேன், இது டோட்டலி வேற. உலகத்துல நீங்க எந்த மொழியில தேடினாலும் தொழிலா சொல்லி கொடுக்குற அளவுக்கு யதார்த்தமா சொல்லி தர்ற சேனல் உலகத்திலே கிடையாது. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சா பாருங்க. இது பிடிச்சு பார்க்குற 10 பேர் இருந்தா எனக்கு போதும். புரியுதா? நிறையலாம் எனக்கு தேவையில்லை. 10 பேர், அதாவது இது யாருக்கு கிடைக்கணும்னு கடவுள் டிசைட் பண்ணியிருக்காரோ அவங்களுக்கு கிடைச்சா போதும். அதுதான் நான் நான் நினைக்கிறது. புரியுதா? இது இத்தனை ஆயிரம் பேர் பார்த்துடணும், அதெல்லாம் வேண்டாம். கடவுள் டிசைட் பண்ணணும். இந்த ஆளுக்கு இதை கொடுப்போம். புரியுதா? அதாவது அது அடிக்கடி இருக்கும். ஒரு மனுஷனை கடவுள் எந்த எல்லைக்கு வேணாலும் கொண்டு போய் சோதிக்கலாம். எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் கடவுள் கொடுப்பாரு. அது அவரோட ரைட்ஸ். ஆனா அதுல 2 விஷயம் நடக்கும். நீங்க கடவுளை முழுசா நம்புனீங்கன்னா 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, அந்த அந்த சோதனையில இருந்து அவரே காப்பாத்துவாரு. இல்லைன்னா அந்த சோதனையை நீங்க எப்படி ஜெயிச்சு வரணுமோ அதுக்கு உண்டான அந்த அந்த ஸ்கில்ல, அந்த அந்த எஃபர்ட்டை, அந்த மன தைரியத்தை அவரே கொடுப்பாரு. ரெண்டுமே அவர் தான் பண்ண முடியும். நம்மளால அதுல இருந்து வர முடியாது. அதே மாதிரி நீங்க இன்னைக்கு உங்க லைஃப்ல எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையில வேணாலும் இருங்க, கவலைப்படாதீங்க. புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது, இதுக்கு மேல எனக்கு லைஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட இருங்க. எதுக்காக சொல்றேன்னா, ட்ரேட்ல பண்ணி லாஸ் ஆனவங்களுக்குலாம் சொல்றேன். பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க 100% நம்புங்க. கடவுள் தான் இந்த விஷயத்த கொடுத்துருக்காரு. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு தெரியும். புரியுதா? 800 சேனல், ஒன்று இல்லை 2 இல்லை, 800 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சவர்லாம் இந்த இந்த நம்மளோட சேனலை பார்த்துட்டு, இப்போ இல்லை, என்னோட மார்க்கெட் 24/7 சேனல் அதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளவு சேனலையும் தூக்கி குப்பையில் போட்டார். 800 சேனல். இப்போ பாருங்க, 800 சேனல்ல இல்லாத விஷயம் இந்த ஒரு சேனல்ல இருக்கு. அவ்வளோ யதார்த்தமா இருக்கும், எளிமையா இருக்கும். அதான் சொல்றேன், நான் உங்களுக்கு ஓப்பனாக தானே சொல்றேன். நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில தேடினாலும் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இவ்வளவு எளிமையா ஒரு படிக்காத ஆளு கூட புரியுற அளவுக்கு இருக்காது. அதனாலதான் நான் ஓப்பனா சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம்? அதனாலதான் நான் என்ன எதிர்பார்க்கறது, கடவுள் உங்களுக்கு இதை டிசைட் பண்ணியிருந்தா தான் இது இந்த சேனல் உங்க கண்ணிலே படும், இல்லைன்னா படாது. அதுக்கு மேல இதோட பெனிஃபிட் உங்களுக்கு என்ஜாய் பண்ணணும், இல்ல இதை நீங்க முழுசா கத்துக்கணும், என்கிட்ட வந்து படிச்சு கத்துக்கணும், ட்ரைனிங்ல இருந்து கத்துக்கணும், படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ட்ரைனிங்ல இருந்து கத்துக்கணும் அப்படின்னா அதெல்லாம் கடவுள் டிசைட் பண்ணணும். நீங்களோ நானோ டிசைட் பண்றது இல்லை. அதை டிசைட் பண்ணா நடக்கும், இல்லைன்னா நடக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எதுக்கு அதை நினைச்சு வருத்தப்படணும்? ஐயோ வந்துட்டாங்களான்னு எதுக்கு சந்தோஷப்படணும்? வருத்தமும் தேவையில்லை, சந்தோஷமும் தேவையில்லை. என் வேலையை நான் பார்க்குறேன், கடவுளோட வேலையை கடவுள் பார்ப்பாரு. புரியுதா? அதான் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க எந்த கஷ்டத்துல இருந்தாலும் கடவுளை நம்புங்க. ஒண்ணு, அந்த கஷ்டத்துல அவரே மீட்டு உங்களை கூட்டிட்டு போவாரு. இல்லையா, அந்த கஷ்டத்தை நீங்க சமாளிச்சு வெளியில வர அளவுக்கு மனதைரியத்தை கொடுப்பாரு. ரெண்டுமே அவர் கையில தான் இருக்கு. அதனால எந்த சூழ்நிலையும் நீங்க கடவுளை நம்பலாம். புரியுதா? அதில் வந்து நீங்கள் தீர்க்கமாக இருங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு இது பயன்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், பயன்படலையா நீங்கள் தயவுசெய்து இதை பார்க்கவே வேண்டாம். புரியுதுங்களா? பயன்படலைன்னா நீங்கள் இதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் இது சீரியஸாக பயன்படுற 10 பேர் இருந்தால் கூட போதும். அந்த 10 பேருக்காக நான் இந்த சேனலை என்னால் எவ்வளோ நாளைக்கு வீடியோ போட முடியுதோ, ஸோ எவ்வளோ வரைக்கும் நான் கொண்டு போக முடியுதோ, ஸோ அவ்வளோ நாளைக்கு நான் வீடியோ போடுவேன். ஆனால் நான் தொடர்ந்து லைஃப் வாழாங்காமல் போட மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ எனக்கு வந்து முழு நேர தொழில் வீடியோ போடுறது கிடையாது. புரியுதா? எனக்கு ரெஃபரன்ஸில் வர்ற கிளைண்டோட அக்கௌண்ட்டை பார்த்தா போதும். இந்த மாதிரி என்கிட்ட படித்தாங்க இல்லையா, படித்தவங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லி என்கிட்ட ட்ரைனிங் அனுப்புகிறாங்க, அது வந்தாலே எனக்கு போதுமானது. அது போதும். புரியுதுங்களா? அது போதும். இந்த பேட்சில் கூட இப்போ வரைக்கும் 3 பேர் வந்திருக்காங்க புதுசாக. 3 பேர் படித்தவங்க, இன்னும் அவங்க படிச்சே முடிக்கல, அதுக்குள்ள 3 பேர் ரெஃபர் பண்ணி 3 பேர் புது பேட்சுக்கு வந்திருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அது வந்தா போதும் எனக்கு. அதான் சொல்லல, எனக்கு யாரு என்னை நம்பி வர்றாங்களோ அவங்களுக்கு நான் பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணால் போதும். அதுதான் என்னோட ரிவ்யூ.
சோசியல் மீடியாவில் போய் நான் என்னை பற்றி நானே போட்டுக்கிறதோ, நானே ஃபோட்டோ எடுத்து போடுறதோ, நானே இங்கே பார்த்தீங்களா இங்கே நான் போய் பேசினேன், இங்கே பார்த்தீங்களா இந்த செமினாரில் நான் பேசினேன், நானே ஒரு ஆளை வச்சு எடுத்து போட்டு அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஓடாது. புரியுதுங்களா? அதாவது என்ன அர்த்தம், என்னோட விஷயத்த முழுசாக டேஸ்ட் பார்த்தவங்க சொல்கிற மாதிரி இருக்காது. என்னோட விஷயத்த வேடிக்கை பார்த்தவங்க, வேடிக்கை பார்க்கறது வேற, முழுசாக அதை கற்றுக்கிட்டவங்க வேற. அப்போ முழுசாக என்னோட விஷயத்த அப்போ பாருங்க, ஒரு யூடியூப் சேனலில் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா அப்போ முழுசாக எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் ட்ரைனிங்கில். அப்போ அந்த விஷயத்த முழுசாக ஆக்டிவ் மார்க்கெட்டில் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் நம்புறீங்க அவ்வளோதானே யூடியூப்பில். ஆனால் அவங்க நம்பலை, அதன்படி அவங்க செயல்படுறாங்க, அவங்களோட டெமோவை பண்ணுறாங்க, அவங்களோட ஒரிஜினலாக பணம் போட்டு பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் என்ன நம்பி பண்ணுறது. அந்த மாதிரி நம்பி பண்ணி அதில் ரிசல்ட் வருது இல்லையா, அவங்க சொல்லி வர்றது ஸ்ட்ராங்காக வருவாங்க. அதனால் எனக்கு அதில் தான் அதீத நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது பயன்படுதோ நீங்கள் பாருங்கள். புரியுதுங்களா? இதை நான் தொடர்ந்தெல்லாம் போடுவேன்றது உத்தரவாதம் கிடையாது. எவ்வளோ நாளைக்கு முடியுதோ ஸோ அவ்வளோ நாளைக்கு போடுவேன். புரியுதுங்களா? ஏன்னா அதை நான் ஏற்கனவே சொன்னதான், என்னோட முழு நேர வேலை கமர்ஷியலாக இதை மார்க்கெட்டிங் பண்ணுறது கிடையாது. எனக்கு ஏற்கனவே இருக்கிற கிளைண்ட் மூலமாக வர்றதே போதும். எல்லா விஷயம் 25 வருஷமாக எனக்கு அது போதுமானதாக இருக்குது. இனிமேலும் எனக்கு அது போதும். புரியுதுங்களா? ஓகே. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.